வியாழக்கிழமை சிங்கப்பூர் vs மலேசியாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து மலேசியா தான் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா வந்து ஏசியன் ஜோன் வந்து உலகக்கிண்ண தகுதி சுற்றி ஆட்டம் இன்னைக்கு 8:45 பொக்கிஜோனல் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. பல நேரம் நமக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. 80-60 பேர் வந்து நமக்கு SMS அனுப்பியிருந்தாங்க. வந்து இந்த மாதிரி மலேசியா தான் ஜெயிக்க போகுது, கண்டிப்பா சிங்கப்பூருக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளுடைய டிஃபென்ஸ் அப்படிதான் சூப்பரா இருக்கு, டாக்டர் ராஜகோபால் வந்து நம்ம மிந்திப்பான தப்புகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து ரொம்ப ஆதங்கமா சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க மலேசியா சப்போர்ட் பண்றீங்களா சிங்கப்பூரா? நான் பாத்தீங்கன்னா நியூட்ரல் கால்ல வந்திருக்கேன். சொன்னால எந்த ஒரு அறிகுறியுமே பாருங்க, சட்டை பாருங்க, மலேசியன் சுரேஷ், மலேசியா ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா, இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் முடி போட்டதால மட்டும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது, மனசுல இருக்கணும் சுரேஷ். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டிருந்தோம். ஆரம்பத்துல ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு 20 மெசேஜ் வந்துச்சு. திடீர்னு திறந்து பாக்குறோம் ஒரு 113 மெசேஜ் காத்துக்கிட்டு இருந்துச்சு நமக்கு இன்பாக்ஸ். ஆமா, அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி பார்க்க போனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா 1972ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய மலேசியா வந்து தகுதி சுற்றுல 2வது சுற்றை தாண்டி போயிருவோமா மாட்டோமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 10 தடவை வந்து போட்டி போட்டிருக்காங்க. இப்பதான் 2வது சுத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ஆமா, அதாவது வந்து இன்னைக்கு தெரிஞ்சிரும் அந்த 2வது சுற்றை தாண்டி நம்ம போக போறோமா இல்ல திரும்பி வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்னு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு மலேசியால நடக்க போது 80,000 பேர் மணிக்கு வந்து மலேசியா ரசிகர்கள் கூட வந்து இவங்க விளையாட போறாங்க கேம். அதனால மலேசியா டீமுக்கு தான் அந்த பிரஷர், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸா வந்து கேம் நட்டு கோல் அடிச்சுட்டு போயிருவோன்னு. ஆனா விடுவோமா, நம்ம விட மாட்டோம். நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய மிட்ஃபீல்டர் குணாலன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னப்பா என்ன பார்த்தா சின்னதா இருக்கனால ஏழாமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சிங்கப்பூர் லயன்ஸ் என்ன பார்த்தா அப்படி கிடு நடுங்குவாங்க, ஏன்னா நம்ம ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாம்பு மாதிரி ஓட போறாரு, புலி மாதிரி ஓட போற, சிறுத்தை மாதிரி ஓட போற. எப்படி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் என்னைக்குமே மலேசியா. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து நம்முடைய மலேசிய கலைஞர்கள் வந்திருந்தாங்க இல்லையா, கணேசன், மைக்கேல் ராவ், MC டிவி மற்றும் கோபத்ரா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாங் வந்து ஹரிமா மலாயாக்காக வந்து டெடிகேட் பண்ணிருந்தாங்க. அது கூட கலக்கல் காலையில வந்து நம்ம 2-3 தடவை ப்ளே பண்ணிருந்தோம். அந்த பாட்டை வந்து நீங்க வந்து நம்ம THR வெப்சைட்ல பார்க்கலாம். இதே நம்ம THR வெப்சைட்ல பார்க்கலாம். அத பார்க்கலனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய மலேசியன் பிளேயர்ஸ் இன்னைக்கு சிங்கப்பூரை எதிர்த்து 8:45க்கு ஸ்டேடியம் புக்கிட் ஜலில மோத போறாங்க. 85,000 டிக்கெட்ஸ் வந்து விற்று தீர்ந்தாச்சு. அதனால நீங்களும் போய் ஆதரவு கொடுங்க. சரி, இன்னைக்கு மேட்ச் வந்து ஸ்டேடியம் புக்கிட் ஜலில பார்க்க முடியாதவங்க வந்து நிச்சயமா டிவி மூலமாக பார்க்கலாம். ஆமா, உங்களுக்காக வந்து சேனல் 801 ஆஸ்ட்ரோல வந்து அரேனால வந்து உங்களுக்காக இந்த கேம் வந்து லைவா ஓட போகுது. அதனால வீட்ல உங்க குடும்பத்தோட நின்னு மலேசியாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மலேசியா கோல் மலேசியா ஹரிமா மலாயா, ஹரிமா